எல்லாருக்கும் வணக்கம். பரிங்கப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். குழந்தைகளே, இதை பார்க்க அத்தனை பறவையாளர்களே, நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் டெரஸ்லேயோ இல்லை வேறு கீழே ரோட்டிலேயோ நீங்கள் திருநாய்களுக்கு குடிநீர், டெரஸில் காக்கா குருவிக்கு தண்ணி வைங்க. சாலை ஓரத்தில், உங்கள் வீட்டுக்கு தெரு ஓரத்தில் தெருநாய்களுக்கு தண்ணி வைங்க. முடிந்தால் ஒரு பிடி சோறு கொடுங்க அதுங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அதுங்க ஜீவிக்க முடியும், வாழ முடியும். இதெல்லாம் செய்யாமல் கருமையாக இருந்துட்டு மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் நீங்கள் உதவாமல் இருந்தால் நல்லது. அதை பார்க்கணும். காக்கா குருவிக்கு மாடி டெரஸில் நெல் வைங்க, அரிசி வைங்க, அதுக்கு வேண்டிய உணவுகளை கொடுங்க, அணில் புள்ளிக்கு கொடுங்க. இந்த ஜீவராசிகள்லாம் உயிரோடு இருந்தால் தான் மனிதன் வாழ முடியும். இப்போயே இயற்கை நமக்கு எதிராக போய்கின்னு இருக்குது. காட்டை அழித்தோம், செடி கொடிகளை அடித்தோம், விவசாயத்தை மறந்தோம். இப்படி ஒன்று ஒன்று நம்ம செஞ்சுட்டு வந்துருக்கிறதால இன்றைக்கி இயற்கை பருவநிலை மாறி இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுங்க. பூமி வெப்பமயம் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த காக்கா குருவிகளுக்கு சோறு வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது அரசாங்கம் செய்யாது. பூனைங்களுக்கு, காக்கா குருவிக்கு, சிட்டுக்குருவிக்கு, அணிலுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு, மனிதனுடன் ஒன்றி வாழக்கூடிய இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சீங்க. அதுக்கு குடிநீர், தெருவில் இருக்கிற ஆடு மாடு இதுக்கெல்லாம் தண்ணி தொட்டி, இப்படி இந்த கிராமத்துலேயும் டவுன்லேயும் நீங்கள் தான் செய்யணும். இதை செஞ்சீங்கன்னா நல்லது. இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை. எல்லா உயிருக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய உரிமை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கணும். 6 அறிவுள்ள மனுஷன். நன்றி, வணக்கம்.